பொங்குது பொங்குது பாலும் பொங்குது. ஆமாம், அரிசியை கொண்டு வா. பொங்குது. பருப்பு வடை பொரியுது. கிள்ளி போடுது. கஜிபுலம் சுக்கிர விலைக்கு உலாத்த போடுற நீ என்ன சந்தையில் உண்டு. நல்ல படம் தான். இதுதான் எங்கள் வீட்டு பொங்கல். ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். எல்லாருக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இப்போ நிறைய பேர் பொங்கி கொண்டிருப்பீங்க. நிறைய பேர் வீட்டுக்கு பொங்கல் எல்லாம் செஞ்சு சூரியனுக்கு படைச்சு இப்போ சில பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 6:45 7 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் இன்றைக்கு நாங்கள் பொங்க போடுறோம். இந்த வீட்டை 2 வருடங்களை பிறகு பொங்க போகிறோம். சில சூழ்நிலை காரணமாக இந்த விடம் தான் பொங்க அனுமதி கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு போன வருடத்தை விட இந்த வருடம் ஒரு புது வருஷம் பிறந்ததுல எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது மலர்ச்சி உண்டு, புது வளர்ச்சி உண்டு, புதிய ஒரு யுகம் உண்டு, பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எல்லாருக்குமே இந்த வருடம் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஒரு இனிமையான ஒரு நல்ல வருஷமாக அமையணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, இன்றைய நாள் எல்லாருக்குமே தெரியும், தைப்பொங்கல் என்றாலே எல்லாருக்கும் பொங்கல் படையல். அப்படியே இன்றைக்கு எங்களோட வீட்டையும் சின்னதாக ஒரு பொங்கல். இப்போ தான் அடுப்பு கல் வச்சு உலை வச்சிருக்கு. இஞ்சியில் எல்லாம் வச்சு கட்டியிருக்கு. இஞ்சியில் இதெல்லாம் வச்சு கட்டிக்கிறதுக்கு இஞ்சியால் சின்னதாக ஒரு கும்பம் பாருங்கள். இதில் ஒரு குட்டியாக ஒரு பானை. எனது மனைவியினுடைய கைவண்ணம் இதை. அப்படி இஞ்சால பாருங்கள், பிள்ளையார் நல்ல அழகாக வரைஞ்சிருக்குது. இங்கே ஒரு இதில் ஒரு பிள்ளையார் வரைஞ்சிருக்கு. இல்லை தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். அப்படியே ஒரு கரும்பு, அப்படியே ஒரு சூரியன் அப்படி சிரிக்கிறாரு பாருங்க. அப்படியே இங்கால ஒரு சின்னதாக ஒரு கரும்பு. அவ்வளோதான், குட்டியாக ஒரு பொங்கல் நிறைய நாளுக்கு அப்புறமா. ஓகே ஓகே, இப்போ தள்ளி வைப்போம். வீட்டில் விறகுகள் பெருசாக பயன்படுத்துகிற எல்லாத்த வீட்டையும் அப்படித்தானே. அப்போ கிடக்கிற இந்த திண்ணை மரத்தில் இருக்கிற ஓலியல் இந்த மட்டையில் வச்சு நடக்குது விளையாட்டு. விறகு கிடக்கு கொஞ்சம் கொஞ்சம். இதில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிறகு எரிக்க ஓகே இருக்குமில்ல, அதுக்கு தான். சரி, அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உண்மையிலேயே முந்தியான் பொம்புளையல் அடுப்பங்கரையில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதோ பாவாங்க. இப்போ கேஸ் அடுப்பெல்லாம் வந்துடுது. இப்போ தான் எனக்கு விளங்குது எவ்வளோ கஷ்டமண்டு. ஆமாம், இப்போ தான் எரியுது. ஐயோ, ஒரு பொங்கலை பொங்குறதுக்கு வேலை படுற பாடு இருக்குது கடவுளே. எரியுது. பண்ணாடியை வச்சா தாண்டா எரியுது. பா, அடுத்ததாக நாங்கள் தண்ணி கோச்சிட்டு பாலை விடுவோம். பாருங்க தண்ணி எப்படி கோச்சிருக்கேன். எவ்வளோ விடுறது? எவ்வளோ விட? அரவாசியா? இப்போ எல்லாருமே இப்படி தான் பேக்கெட் பாடலாம். வெளிநாட்டிலையும் சரி இங்கேயும் சரி கூட. காணுமேண்ணே, அரவாசி வைக்கவா? அரவாசி வைக்கவா? அடுத்தது எங்கட வீட்டை வடை பாருங்கோ, பருப்பு வடை. வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கு பாருங்க. முறுக்கு ரெடியாக இருக்குது. முறுக்கு சுட்டாச்சு. பருப்பு வடை பொரியுது. நல்ல முருகலை வடை. பொங்குது பொங்குது பாலும் பொங்குது. ஆமாம், அரிசியை கொண்டு வா. பொங்குது. குயிக்காவா? கிழக்க விழணும்னு சொல்லுவான். கிழக்கா விழ போகக்கூடாது. விழுகுது. கிழக்க வளைஞ்சிடுது. ஆமாம், கிழக்கா வளைஞ்சி. இங்கே போய் தான் வளைஞ்சது.
ஐயோ நூந்து போச்சடி நூந்து போச்சு திருப்பியும் போங்குது வலிக்குது நுழைக்கு கிள்ளி போடுது ஃபுல்லாக போட்டா நானும் போட்டோம். அப்பா ஒரு மாதிரி இப்போ தான் பொங்கி கிடக்கு வெண்பொங்கல் இப்போ தான் நான் வஞ்சி வந்துருக்குது. சக்கரை கொண்டா குயிக்கா. சரி கரெக்டாக வச்சு தானே சக்கரை பொங்கல் வரப்போகுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வருது. ஏன்னா இப்படி எடுப்போமா கட்டியா வந்துட்டு கலர் வந்துட்டு சக்கரை பொங்கல் கலர் வந்துட்டு. மிச்ச பாலம் போடுறதோ அப்போ சக்கரை புக்கை ரெடி. அந்த காஜு பழம் சாதனை கொண்டாங்க. கற்கண்டா இனிப்பு பார்த்தாதோ காங்க போடு. காஜு பழம் சுக்கிர விலைக்கு கூடாத போடுற நீ என்ன முக்கால வடிக்குது. நம்ம முடியலை அது பொங்கல் என்ன சரிதான் நடக்கவே. எதை நடக்கிறது என்ன சூட முடிஞ்சு அள்ளி போடுறதுமா. கொஞ்சம் பத்த விட்டுக்கலாமா? ஓகேண்ணே ஓகே. ரெண்டு வச்சுக்கிறியா கருப்பு ஓடை உளுந்து வடை முறுக்கு முறுக்கும் வச்சாச்சு. அந்த முறுக்கு நாங்கள் பழங்களை வெட்டி ஆரேஞ்ச். ஆரேஞ்ச் கொஞ்சம் மேலே வேணும். இப்போ ஆரேஞ்ச் மாம்பழம் நல்ல பழம் தான். என்ன விளாம்பழம் ஓகே. நல்ல பழம் தான். ஓகே விளாம்பழம் ஓகே. கரும்பு என்ன வச்சுடுங்க.
ஊற்றுங்க. ஓ எங்களை பேர் வழி விட்டுறாங்க மேல் ரெக்கார்ட் பண்ணுங்க. நல்லா போப்பா எல்லாரும் நல்லா வந்துடுது. சரி இங்கே மழை வந்து விட்டது. கணக்காக பொங்கி முடிய மழையும் வருதா? என்ன இந்த மலைக்குள்ள இங்கே சூரியன் வருவார். இதுதான் எங்கள் வீட்டு பொங்கல். வடை, முறுக்கு, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், கரும்பு, மாம்பழம், விளாம்பழம், ஆரஞ்சு. என்ன சாம்பிராணி? நல்லா பணப்பா. உங்களுக்கும் சரி. மழை இதெல்லாம் அடுத்து உழுக உழுக உண்டாதல்ல அந்த இதுக்கு வைக்கிறது இல்லை. இது தேங்காய்களை வச்சு அந்த இடத்துல அந்த ஓ அம்மா அடிக்கிறேன். அம்மா இருக்கேன் உங்களுடைய அம்மா. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் துளி போடுது. என்ன கொஞ்சம் கொஞ்சமா சுடு துளி. முறுக்குமே போனா இல்லை தான். இது யாருக்கு வைக்கிறது? ஆமாம் யாருக்கு வைக்கிறது? ஏன்னா ரொட்டே தானே. ஏன் வைக்கிறேன்னு தெரியாம வைக்கிறது நினைக்கிறேன். பெரிய ஆக்கள் அப்படி அப்படி ஏதாவது இருக்கு. கழிப்பு கழிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை வீடியோ தெரிஞ்சால் அவங்க ஏன் இப்படி வைக்கிறேன்னு சொல்லு. ஓகே இல்லை ரோட்டில் நான் வைக்கிறேன். இல்லை சந்தையில் உண்டு. பொங்கி முடிய கணக்காக மழையும் வந்துட்டுது. மழை வந்து எல்லாம் கூட நல்லா பொங்கி வேலை பொங்கியாச்சு. ஓகே நீங்களும் வீட்டில் நல்லபடியாக பொங்கியிருப்பீங்க. பொங்காதாக்கள் சில காரணங்களால் சில பொங்கா இருப்பீங்க. உங்களுக்கும் எல்லாருக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மாதிரியே இந்த வருடம் முழுவதுமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக அமையணும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்னொரு அழகான காணொளி வாயிலாக நான் உங்களோட சந்திக்கிறேன். நான் உங்களோட மாதுளை. பாய்.